ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. சூப்பராக ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் சீஃப் கெஸ்ட்டு தற்கூரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னை வந்து காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் தெளிவாக நான் சொல்லிக்கட்டுமா? நீங்கள் எப்போவுமே பெரிய இடங்கள், சமூகம், பெரிய இடம், பெரிய செலிப்ரிட்டி இவங்கக்கிட்ட எல்லாம் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஓகேவா? நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காலேஜஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸை வந்து என்ன செய்கிறாங்க, காலேஜுக்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. ஓகேவா? அவங்க காட்டாத கிளாமரா, அவங்க பேசாத டபுள் மீனிங்கா, அவங்க காட்டாத கவர்ச்சியா, அவங்களால இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடச்சிச்சு? என்ன மாதிரி அவங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நானாவது ஒரு 100 வீடியோவுக்கு ஒரு வீடியோ, இல்லைனா வந்து ஒரு 20 வீடியோவுக்கு ஒரு வீடியோ வந்து டார்பால் வச்சு கொஞ்சம் கிளாமரஸ் சாங்குக்கு ஏற்றவாறு நான் பண்ணுவேன். ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி நான் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறேன். அது மூலமாக பயனடைகிறவங்க ஓரளவு பேர் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னே அதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களுமே அதை மறுத்து பேச முடியாது. சரியா? அப்படி இருக்கும்போது என்னால் ஓரளவாவது இந்த சொசைட்டிக்கு பயன் கிடைக்கிது. அவங்களால என்ன பயன் கிடைக்கிது? ஆனால் அவங்கள நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி ஆகா ஓகோன்னு கமெண்ட் போடுறீங்க. நாங்கள் எங்கேயாவது போனாலோ இல்லைனா நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி கீழ்த்தனமான கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. இதுலேருந்து என்ன தெளிவாக புரியுது அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா, இருக்கிறவங்கக்கிட்ட இல்லைனா பெரும் பணம் படைத்தவங்ககிட்ட, பெரும் புகழ் படைத்தவங்கக்கிட்ட எதுவும் செல்லுபடி ஆகாது. உங்களில் ஒரு ஆள் வளர்ந்து வரவங்கக்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ கொஸ்டின் கேட்பீங்க. இல்லை, எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ நயன்தாரா, சமந்தா, பூஜா ஹெக்டே அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு ஹாய்ன்னு கையாட்டுறாங்க. கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பொழியும். ஏன் அங்கே போய் கேட்க வேண்டியது தானே? இவங்க என்னத்தை கிழிச்சிட்டாங்கன்னு இவங்கள காலேஜுக்கு கூப்பிட்றீங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி சாமானியன் தான் சாமானியனுக்கு என்னது எதிரி. ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட லைஃபுக்கு என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முடிச்சு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.